கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியியல் என்கிற பாடத்தை தொடர்ந்து வருகிறோம். 5வது தலைப்பு கிரியைகள், பரிசுத்த ஆவியின் கிரியைகள். கடந்த வகுப்பிலே ஒரு கிரியையை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் போதிக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சத்தியம்னா என்ன? உண்மை. உண்மை, பொய், மாயை, 3 இருக்கு இந்த உலகத்தில். ஒன்று உண்மை. பொய்னா என்ன? அது பொய்ன்னு தெரியும், சொல்றவருக்கு தெரியும் அது பொய்ன்னு. அதுதான் பொய். மாயைனா என்ன? சொல்றவங்களுக்கு தெரியாது அது பொய்ன்னு, உண்மை நினைச்சுக்கிட்டு பொய்ய சொல்லுவாங்க. அதான் மாயை. 3 இருக்கு. மூட நம்பிக்கையை சொல்லலாம், மன பிரம்மையை சொல்லலாம், அதெல்லாம் மாயை. உண்மை அப்படின்றது நிரூபிக்கப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், அதுதான் உண்மை. 3 உண்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கிறிஸ்து நானே சத்தியம்னு சொன்னார். அவர் தான் உண்மை. அவர் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை இல்லை. உண்மை போல காட்சி அளிக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சிலர் நினைக்கலாம், சொல்லலாம். ஆனா அவர் மட்டும்தான் உண்மை, நானே சத்தியம். அப்போ கிறிஸ்து மட்டும்தான் உண்மை இல்லை. எவ்வளவோ இருக்கு, அதுல கிறிஸ்துவையும் வச்சுக்கிறேன், 10ஓட 11 கிறிஸ்துவம் இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் அது தப்பு இல்லை. ஆரம்பத்தில் 10ஓட 11 கிறிஸ்துவ வச்சிருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் போக போக ஆவியானவர் கிறிஸ்து மட்டுமே, கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்பதற்குள்ள நடத்துறார். பல தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்தாலும் கிறிஸ்துவே தேவன் என்கிற நிலைக்குள்ள நடத்துகிறார். அதான் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறது. அது ஒரு சத்தியம். இன்னொரு சத்தியம் பரிசுத்த ஆவி. பல ஆவிகள் இருக்கு. மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. மனிதனுக்குள்ள ஆவி இருக்கிற ஆவியால சில விஷயங்களை செய்ய முடியும், சில விஷயங்களை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளோ அசுத்த ஆவிகள் இருக்கு. தேவதூதர்கள் ஆவியா இருக்காங்க, அதே போல பிசாசின் ஆவிகள் இருக்கின்றன. தேவதூதர்களுக்கும் வல்லமை உண்டு, கொஞ்சம் வல்லமை உண்டு. பிசாசுகளுக்கும் கொஞ்சம் வல்லமை உண்டு. பிசாசும் கொஞ்சம் அதிகாரம் கையில் வச்சிருக்கிறான். ஆதாம் கிட்ட இருந்த அதிகாரத்தை பிடுங்கி வச்சிருக்கிறான். பரிசுத்த ஆவி அவர் சத்தியம் என்று வேதம் சொல்லுது. எத்தனையோ ஆவிகள் இருந்தாலும் பரிசுத்த ஆவி தான் சத்தியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே தானே நடத்துகிறார். வசனம் சத்தியம். யோவான் 17:17. விஞ்ஞானம் மாறிக்கிட்டே இருக்கு. விஞ்ஞானம் சர் ஐசக் நியூட்டனுடைய அவர் சொன்ன விஷயங்களை அது தப்பு அப்படின்னு இப்போ சில விஞ்ஞானிகள் அது அவர் சொன்ன சில விஷயங்கள் தப்புன்னு இப்போ அதை நிரூபிச்சிருக்காங்க. விஞ்ஞானத்தில் மாறிக்கிட்டே இருக்கு விஞ்ஞானம். இல்லை இது தப்பு, இதான் சரி. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே இருந்த கருத்துக்களை, தியரிஸ் என்னைக்குமே மாறலாம், ஆனால் சூத்திரங்கள் மாறாது. சூத்திரங்கள் உண்மை, கோட்பாடுகள், தியரிகள். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பது ஒரு கோட்பாடு தான், அது ஒரு சூத்திரம் அல்ல. அதை இன்னும் நிரூபிக்கலை, சோதனை சாலையில் நிரூபிக்கலை. அதற்கு ஆதரவான சில விஷயங்கள் இருக்கு, அதற்கு எதிர்ப்பான சில விஷயங்களும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு.
அது இன்னும் நிரூபிக்கப்படலை. அது ஒரு தியரி தான், அது இன்னும் நிரூபிக்கப்படலை. அது மாதிரி பல விஷயங்கள். உண்மை என்பது நிரூபிக்கப்படணும், உறுதிப்படுத்தப்படணும். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள், ஆரிய நாகரிகம் என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலே ஒரு விதமான எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களை யாராலையும் வாசித்து அர்த்தம் சொல்ல முடியல, தானியல் தான் வரணும் போல இருக்கு. நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். யாராவது அதை இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலே பதிந்துள்ள எழுத்துக்களை வாசித்து அர்த்தம் சொன்னால் $10 லட்சம், 8.5 கோடி ரூபாய் பரிசு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். யாராவது முயற்சி பண்ணி வாங்குங்க. ஏன்னா அப்பதான் உண்மை தெரியும். இன்னும் கருத்து தான், சிந்து சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகம் தான் அப்படின்னு ஒரு கருத்து. இல்லை அது திராவிட நாகரிகம். இங்க கீழடியில் ஆதிச்சநல்லூரில் கிடைத்திருக்கிற பொருட்களும் அங்க இருக்கிற பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால திராவிட நாகரிகம் என்று ஒரு கருத்து 100க்கு 100 நிரூபிக்கப்படணும். இரும்பு இப்பதான் ஒரு உண்மையை வெளியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு யுகம் என்று ஒன்று, அயன் ஏஜ். இரும்ப உருக்கி கருவிகளை செய்யக்கூடிய ஒரு நுட்பம், அதுதான் இரும்பு யுகம், அயன் ஏஜ்னு சொல்றாங்க. அது 5300 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சது. அது தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்திருக்கிறது, தென்னிந்தியாவில் தான் ஆரம்பித்திருக்கிறது என்று 100க்கு 100 நிரூபித்து உறுதிப்படுத்தி தமிழக முதல்வர் அறிவித்தார். அதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. பல்வேறு சோதனை சாலைகளுக்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அனுப்பி 3 விதவிதமான சோதனை சாலைகளிலிருந்து அதற்கு ஆய்வறிக்கை கொடுத்து அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரி உண்மைகள் அவ்வப்போது சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அல்லது உண்மையா எப்ப மாறுது? நிரூபிக்கப்படும் போது, உறுதிப்படுத்தப்படும் போது. அது ஒரு ஆவியானவர் நம்மை ஒரு கருத்துக்குள்ளே நடத்துவதில்லை, நிரூபிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மைக்குள்ளே நம்மை நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நடத்துகிறார், பரிசுத்த ஆவிக்குள்ளே தானே நடத்துகிறார், வசனத்துக்குள்ளே நடத்துகிறார். யோவான் 17:17 வசனமே, உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் உண்மை. இந்த வசனத்துக்கு முரணா இருக்கிற விஞ்ஞானம், எந்த விஞ்ஞானமும் பொய். பல விஞ்ஞானங்கள் இந்த வசனத்துக்கு ஒத்துதான் இருக்கின்றன. இந்த வசனத்துக்கு முரணா இருந்த விஞ்ஞானங்கள் கூட பிற்காலத்திலே அவைகள் சரியல்ல என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வசனத்துக்கு முரணா இருக்கிற எந்த ஒரு அது உளவியலோ மருத்துவமோ எதுவா இருந்தாலும் அது உண்மை அல்ல. இப்போது இல்லாட்டாலும் எப்போதாகிலும் அது நிரூபிக்கப்படும் என்பதை கடந்த கால அனுபவங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம், கடந்த கால சரித்திரத்தில். இப்போ இந்த வசனத்தை சரியா கற்றுக்கொள்ள, சரியா புரிஞ்சுக்கிற, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. கத்தோலிக்க சபை அந்த காலத்தில் பூமி உருண்டை என்று சொன்ன ஒருவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாங்க, ஒரு விஞ்ஞானிக்கு. ஆனால் பைபிள்லே இருக்கு அவர் பூமி உருண்டையின் மேல் வெற்றி இருக்கிறவர். ஏசாயாவில் இருக்கு. பைபிளை திறந்து பார்க்காம கத்தோலிக்க சபையினர் அந்த காலத்தில் பூமி உருண்டை என்று சொன்ன விஞ்ஞானிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு போப்பு அதுக்கு மன்னிப்பு கேட்டார். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம் என்று அவர் மன்னிப்பு கேட்டார். அதனால அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் இருக்கு, வேதத்தில் இருக்கு. இன்னும் பல விஞ்ஞானங்கள் காரியங்கள் நிறைய இருக்கு. அதனால அவர் நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வெறும் அறிவு இல்லை. நான் முதல்ல சொன்னது, போன வகுப்பில் சொன்னது, எல்லாவற்றையும் போதிக்கிறார். அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வேற, அதுக்கு உள்ள போறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு தான் மருந்து,
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வேற, அந்த மருந்தை சாப்பிட்டு சுகத்தை பெறுறது வேற. அதான் உள்ளுக்குள்ள போறது. இந்த பைபிளுக்கு உள்ள நம்மை நடத்துகிறார். பைபிளை மூளையில தெரிஞ்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. தென் மாவட்டங்களில் நிறைய அறிவு உண்டு. பல வேத விடை போட்டிகள் நடத்தப்படுகிறது, வேதாகம தேர்வுகள் நடத்தப்படுகிறது. மக்களுக்கு நிறைய வேத அறிவு உண்டு. ஆனால் அதே ஆண்டவர் தருகிறார். வேத அறிவு நல்லது, ஆனால் அதுக்குள்ள போறது, அதை அனுபவமாக்கி கொள்வது. இதுதான் ரோடு, இந்த ரோட்டில் நீ போக வேண்டிய ஊர் வந்துடும் சொல்றது அறிவு. ஆனால் அந்த ரோட்டில் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது, வா நான் கொண்டு போய் அந்த ஊரில் உன்னை விடுறேன், இந்த கையை பிடிச்சி கூட்டு போறது இருக்கு பாருங்க, அதை நடத்துவது. ஆவியானவர் போதகர் மட்டுமல்ல, அவர் நடத்தினார். யாரை நடத்தினார்னு சொல்லுவோம்? கண்டக்டர். பேருந்தில் வருவார், அவர் தான் அந்த பஸ்ஸை வழி நடத்தி செல்வார். வழி நடத்தி நம்ம இறங்க வேண்டிய இடத்துல நம்ம தூங்கினா கூட எழுப்பி, சார் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துச்சு இறங்குங்கன்னுவார். அதுபோல் ஆவியானவர் ஒரு நடத்துனர். அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, பொறுமைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுறாரு. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக மிக ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரகசியம், ஒரு போதனை, உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம் பொறுமை தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை ஒத்துக்கிட்டேன் நான். அது வரைக்கும் நான் அறிவு தான் முக்கியம், ஞானம் தான் முக்கியம், வல்லமை தான் முக்கியம், அற்புதம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாதனை தான் முக்கியம் அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்லி கொடுத்தாரு, உன் வாழ்க்கைக்கு உனக்கு ரொம்ப முக்கியம் அவசியம் பொறுமை தான். பொறுமை மட்டும் உனக்கு இருந்தால் போதும், மற்ற எல்லாம் வந்துடும், உனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது யாக்கோபில் இருக்கு, 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது உங்களில் பூரண கிரியை செய்ய கடவுது. அந்த வசனத்தின் மூலம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் எனக்கு தெரியும், அதை நான் ஏற்றுக்கிட்டேன். என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, பொறுமை தான் உனக்கு முக்கியம்னு. நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் பொறுமை தான் எனக்கு, நான் விலை கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஆளாச்சே, பொறுமை தான் எனக்கு மருந்துக்கு கூட இல்லையே. அப்புறம் என்னை பொறுமைக்குள்ள நடத்தினார். பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான நபர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் பொறுமைக்குள்ள என்னை நடத்தினார். நடத்தி இப்போ சராசரிக்கு மேலே பொறுமை உள்ளவனாய் இருக்க, என்னை அறிந்தவர்கள் எதை ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, நான் பொறுமை உள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்வார்கள். அதனால அவர் என்னை நடத்தினார், பொறுமைக்குள்ள என்னை நடத்தினார். அதுபோல நமக்கு என்ன சத்தியம் தேவையோ, சிலருக்கு தாழ்மைக்குள்ளே நடத்தப்பட வேண்டியதாக இருக்கலாம். சிலர் உண்மைக்குள்ளே சிலர் வாயை திறந்தாலே பொய் தான், தேவையில்லாம பொய், காரணம் இல்லாம பொய், வாயை திறந்தாலே பொய். அந்த உண்மைக்குள்ளே சிலரை நடத்துகிறார் ஆண்டவர். ஆவியானவர் சத்தியத்திற்குள்ளே கையை பிடித்து நடத்தி கொண்டு போகிறார். அவர் ஒரு நடத்துனர், வெறும் வழிகாட்டி மட்டுமல்ல, அவர் ஒரு நடத்துனர். அவர் நடத்துகிறார், உள்ளே நடத்துகிறார், வசனத்துக்கு உள்ளே நடத்துகிறார். வசனத்தின் வெளிப்பாடை கொடுத்து, வசனத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்து, ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இதில் போ அப்படின்னு சொல்றவர் இல்லை. அந்த வெளிச்சத்துக்குள்ள, அந்த வெளிப்பாட்டுக்குள்ள நம்மை கொண்டு போகிறார். அதுதான் ஆவியானவருடைய கிரியை. அதுக்கப்புறம் யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே
எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வசனங்களை நினைப்பூட்டுவது ஆவியானவருடைய முக்கியமான ஒரு வேலை. 1189 அதிகாரம் இருக்கு. என்னதான் மனப்பாடம் பண்ணினாலும் சின்ன வயசுல மனப்பாடம் பண்ற வசனங்கள், சில வசனங்கள் அப்படியே ஞாபகத்தில் இருக்கும், சில வசனங்கள் மறந்து போயிடும். அப்புறம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, 20 வயசுக்கு மேலே மனப்பாடம் பண்ணுற வசனங்கள் கொஞ்ச காலம் ஞாபகம் இருக்கும், பிறகு ஞாபகம் இருக்காது. 100 வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருந்தா 100 வசனமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு 20 ஞாபகம் இருக்கும், சிலருக்கு 60, சிலருக்கு 40, சிலருக்கு 80. 80க்கு மேலே ஞாபகம் இருந்துச்சுன்னா அவன் விசித்திர பிறவிதான். 20வது மறந்துடும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வசனங்களை மனப்பாடம் பண்ண முடியாது. நமக்கு எப்போது என்ன வசனம் தேவையோ அதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அது நம்ம மறந்துருப்போம், ஞாபகத்தில் இருக்காது. திடீர்னு அதை உயிர் பெற்று எழும்பும். அப்படியே திடீர்னு ஞாபகத்துக்கு வரும் ஒரு வேத பகுதி, ஒரு வசனம், ஒரு வசனத்தின் ஒரு பகுதி அல்லது ஒரு அதிகாரம் திடீர்னு அப்படி நம்ம ஞாபகத்துக்கு ஆவியானவர் கொண்டு வருவார், நினைப்பூட்டுகிறவர். அவர் அதனால வசனத்தை நாம் எல்லாம் தினமும் வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? நாம் வசனத்தை மறந்து வாழ்கிறவர்கள் அல்ல, வசனத்தை மறந்துடணும்னு நினைக்கிறவர்கள் அல்ல. தினமும் வசனம் வாசிக்கிறோம், வசனம் கேட்குறோம். ஆதியாகமத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் மறந்துடுது, வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது ஆதியாகமம் மறந்துடும். ஒன்றை வாசித்து யோசித்து ஒன்றிலே கவனத்தை செலுத்திக் கொண்டு போது இன்னொரு பகுதி மறந்துடும். மனிதனுக்கு மறதி தான் மருந்து, வியாதியாக தான் மருந்து. அதான் மனிதனுக்கு மறதி இல்லை என்றால் நிறைய கசப்புகளை, காயங்களை அவனால் மறக்க முடியாது. அதை நினச்சி அவன் பைத்தியம் பிடிச்சிடும். அவனுக்கு மறதி மட்டும் மனிதனுக்கு இல்லாமல் இருந்தால் காயங்களையும் கசப்புகளையும் நினச்சி பைத்தியம் பிடிச்சிடும், அல்லது தற்கொலை பண்ணி செத்துருவான். அதனால தான் ஆண்டவர் மறதியை கொடுத்தார், மருந்தாக கொடுத்தார். அது அளவுக்கு அதிகமாகும் போது வியாதியாகி விடுகிறது. மொபைலை திறக்கிறோம், எதுக்கு திறக்கிறோன்னே மறந்துடுது. பீரோவை திறக்கிறோம், எதுக்கு திறந்தோம்னே மறந்துடுது. இந்த அறையிலேருந்து அந்த அறைக்கு வரோம், எதுக்கு வந்தோம்னே மறந்துடுது. ஒரு குறிப்பு 25 வயசுக்கு மேலேயே மூளையினுடைய செல்கள் எண்ணிக்கை தேய ஆரம்பிக்கு. 25 வயசுக்கு மேலேயே ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்குது. டெக்ஸ்ன்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா, டெக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய வேத பண்டிதர், 1200 பக்கம் அவர் குறிப்புகள் எழுதியிருக்கிறார் பைபிளை பற்றி. அவரை போல வேற யாரும் ஒரு நபர், மற்ற ஸ்டடி பைபிள், மற்ற ஆராய்ச்சி வேதாகமங்கள்லாம் குழுவாக பலர் எழுதினது. ஓப்பன் பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல குழு, பல தலை சிறந்த வேத பண்டிதர்கள் ஒரு 20 பேர் ஒன்றாக இணைந்து எழுதினது. ஆனால் இந்த டெக்ஸ் பைபிள் ஒரே ஒருத்தர் எழுதினது. அதை வாழ்நாள் முழுசும் படித்து முடிக்க முடியுமா, ஆராய்ச்சி முடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது, அவ்வளவு எழுதியிருக்கிறார். அவரை பற்றி நான் ஒரு கட்டுரை படித்தேன். அவருடைய மனைவி அவரை கடைக்கு அனுப்பினா, 2 பொருள் வாங்கும்படி கடைக்கு அனுப்பினா ஒரு பொருளை மறந்துடுவாராம். அவருக்கு நிறைய ஞாபக சக்தி ரொம்ப குறைவு, மறதி நோய் அவருக்கு உண்டு. ஆனால் பைபிள் ஒண்டி அவருக்கு எப்போதும் மறக்காத, ஞாபகத்திலே இருக்குமா, பைபிள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குமா. அதனால ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். நானும் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அப்படி நினைப்பூட்டு, அப்படி எனக்கு ஓடும், படம் போல ஓடும். இப்போ இங்கே போதிப்பதற்கு நான் நோட்ஸோடு தான் வரேன். இப்போ இருக்கிறதெல்லாம் பாடக்குறிப்புகள் தான். பல புத்தகங்களை
ஒப்பிட்டு பார்த்து பல புஸ்தகங்களிலிருந்து சேகரித்து நேரடியாகவும் கற்று எல்லாவற்றையும் தொகுத்து நானே ஒரு பாடநூல் எழுதியிருக்கிறேன். அந்த பாடநூலினுடைய குறிப்புகள் தான் கையில் வச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இன்னும் ஆண்டவர் புதிய புதிய விஷயங்களை நினைப்பூட்டுகிறார், அப்படி காட்டுறார், அப்படி ஞாபகத்துக்கு வருது, அப்படி படம் போல தெரியுது. அதை நான் அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். நினைப்பூட்டுகிறார். அதை நம்ம சமீபத்தில் அதை படிச்சிருக்கவே மாட்டோம், அந்த வசனத்தை மறந்துருப்போம். அதை ஜெபம் பண்ணும்போது அதை சொல்லி ஜெபம் பண்ணும்படி நினைப்பூட்டுவார். அப்போ அதை கேட்குறவங்களுக்கு அந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சபையில் பிரச்சனை, போதகருக்கு எதிராக உதவி போதகர், உதவி ஊழியக்காரர் குடும்பம் வீடு வீடாக போய் போதகர் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாருன்னு கண்ணீர் விட்டு அழுது, உதவி ஊழியக்காருடைய மனைவி அழுது, பெண்களெல்லாம் அனுதாப அலையால் இழுக்கப்பட்டு போதகரிடத்தில் வாக்குவாதம் பண்ணாங்க. கையெழுத்துலாம் வாங்கினாங்க. உதவி ஊழியர் தொடர்ந்து அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தினாங்க. அது போதகருக்கு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் ஒரு குறிப்பிட்ட சபை. போதகர் எனக்கு என்னுடைய ஒரு ஆவிக்குரிய சகோதரர். அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து, அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனை, ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். ஜெபிக்கலாம், கவலைப்படாதீங்க. நான் ஜெபித்த போது நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படி ஞாபகத்தில் வருது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது ரொம்ப பிரபலமான பழகி பழகி போன ஒரு வசனம் தான். ஆனால் ரொம்ப நாளாக அந்த வசனத்தை நான் பயன்படுத்தலை. ஏன்னா அது பிரபலமான பழகி போன வசனம், அதனால் அதுக்கிட்டே நான் போகலை. ஆனால் அந்த வசனம் அப்படி உயிர் பெற்று எழும்புது. சரி, இது பழகி போன ரொம்ப பிரபலமான வசனம், இதை போய் இதாக இருக்காது, உறுதிப்படுத்தி கொள்ளலாம் என்று நான் மறுபடியும் ஒரு நாள் எடுத்துக்கொண்டு ஜெபித்து அந்த வசனம்தான் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் என்பதை உறுதிப்படுத்தி அவருக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிறார் இந்த பிரச்சனைக்காக. அவர் எனக்கு சொல்லி பதில் போட்டிருந்தார். இந்த வசனம் தான் ஆண்டவருக்கும் எனக்கு உணர்த்தினார். இதை தான் என்னுடைய சகோதரர்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் உங்கள் மூலமாய் உறுதிப்படுத்தினார் என்று சந்தோஷப்பட்டார். அப்படிதான் பிரசங்கம் பண்ணும்போது, பிரசங்கத்துக்காக ஆயத்தமாகும்போது ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது என்ன செய்வது? வெளிநாட்டிலிருந்து ஒரு வேதாகம கல்லூரி எங்களுடைய வேதாகம கல்லூரியோடு கைகோர்ப்பதற்கு என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, கைகோர்த்து செயல்படுவது. அவங்க வேற நாட்டில் இருக்காங்க, நாம் இந்தியாவிலும் இலங்கையிலும் வேத வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால எனக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. யோசுவாவை கிபியோனியர்கள் அவங்க எப்படி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்கன்றத அந்த காட்சியை ஞாபகப்படுத்துகிறாரு. சரி, அப்போ பார்ட்னர்ஷிப், கைகோர்த்து செயல்படுவது தேவ சித்தம் இல்லை. அப்புறம் அதை வச்சு நான் ஜெபம் பண்ணி, அன்றைக்கு முழுவதும் ஜெபம் பண்ணி, அந்த வசனம் தான் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார் என்பதை வைத்து ஜெபம் பண்ணி, பார்ட்னர்ஷிப் கை கோர்ப்பது தேவ சித்தம் இல்லை என்று நான் உறுதி செய்து கொண்டேன். நான் உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் அஃபிலியேஷன் கொடுக்கிறோம். எங்களுடைய அமைப்பிலிருந்து, இறையியல் அமைப்பிலிருந்து உங்கள் வேதாகம கல்லூரிக்கு ஒரு அஃபிலியேஷன் கொடுக்கிறோம், ஒரு இணைப்பு கொடுக்கிறோம். கைகோர்த்து செயல்படுவது பார்ட்னர்ஷிப் முடியாது, இணைப்பு கொடுக்கிறோம் என்று பேசினோம். இப்போ அந்த பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் போனது, தொடர்ந்தது. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு ஆலோசனை தேவை, ஒரு வழிநடத்துதல் தேவை, ஒரு தீர்வு தேவை. உடனே என்ன செய்கிறார்? ஒரு வசனத்தை நினைப்பூட்டுகிறார். அப்போ அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி உறுதிப்படுத்தி அதை எப்படி, என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன வியாக்கியானம்,
நமக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன வியாக்கியானம் என்று நாம் ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக வசனத்தை அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார். சத்தியத்தை எங்களுக்கு அறிவிப்பது மட்டுமல்ல, சத்தியத்தை கற்பிப்பது மட்டுமல்ல, சத்தியத்தை குறித்து ஒரு வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, சத்தியத்தின் குறித்து ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, அந்த சத்தியத்துக்குள்ள, அந்த வசனத்துக்குள்ள எங்களை கையை பிடித்து அழைத்து செல்கிற ஆவியானவருக்காக துதிக்கிறோம். ஆண்டவர், இன்னும் ஆழமான சத்தியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவர் எங்கள் கரங்களை பிடிப்பீராக. ஆவியானவர் வசனங்களை எங்களுக்கு தேவைப்படுகிற போது தேவையான வசனங்களை நினைப்பூட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். திடீர் என்று வசனங்கள் ஞாபகம் வரும்போது அதை மெத்தனமாய் நினைக்காமல், அலட்சியம் பண்ணாமல், அதை நாங்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு ஜெபிக்க, அதன் அடிப்படையில் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.